அனைவருக்கும் வணக்கம். கும்ப ராசி அன்பர்களுக்கான குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும்? வருகின்ற மே மாதம் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த குரு பெயர்ச்சி நடைபெறுகிறது. இது வாக்கிய பஞ்சாங்கப்படி நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சி ஆகும். அனைத்து கோவில்களிலும் இந்த முறையைத்தான் கையாள்வார்கள். குறிப்பாக ஆலங்குடி, கும்பகோணம் ஆலங்குடி குரு பகவான் ஸ்தலத்திலே இந்த முறைப்படித்தான் குரு பெயர்ச்சி விழா நடக்கும். எனவே இந்த குரு பெயர்ச்சி தான் சரியானதாக இருக்கும். இதைத்தான் நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். சரி, உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கிறார். ஏற்கனவே நீங்கள் 7.5 சனியில் பாதிக்கப்பட்டு இருக்கிறீர்கள். இப்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? இந்த 7.5 சனியும் இந்த குரு பகவான் என்ன செய்வார்கள் என்றால், பொதுவாகவே உங்கள் ராசிக்கு 7.5 சனி நடக்கிறது. சனியின் பாதிப்பு மிக கடுமையாக இருப்பதால் படாத பாடு நீங்கள் பட்டு கொண்டு தான் இருப்பீர்கள். இந்த நேரத்தில் குருவும் உங்களுக்கு சாதகமாக இல்லை. 6ஆம் இடத்தில் அமர்கிறார். எனவே உங்களுக்கு நோய்கள் வளர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கடன் பிரச்சனை இன்னும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது. நீதிமன்ற வழக்கு, கஷ்டங்கள், துக்கங்கள், துயரங்கள், பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கணவன் மனைவியிடையே ஆபத்தும் பிரச்சனைகளும், விலகிவிடுவதும், நீதிமன்றம் செல்வதும், இது போன்ற பிரச்சனைகளும் எழுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பங்காளியால் பிரச்சனை, கூட்டாளிகளால் பிரச்சனை, எதிரிகள் தொல்லை, சொத்துகளில் வில்லங்கம், வீடு மீது பிரச்சனை, இப்படி ஏதாவது ஒரு ரூபங்களில் பிரச்சனைகள் இருக்கும். கண்ணை மூடி திறப்பதற்குள் பல லட்சங்கள், பல கோடிகளை கடன் பிரச்சனை ஏற்படலாம். அல்லது பெரிய தொழிலதிபராக இருந்தாலும் கூட அவரவர்களுக்கு ஏற்றபடி கடன்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நிச்சயமாக பெரிய பாதாளத்தில் சிக்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக சர்க்கரை வியாதி நிறைய அதிகரிப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது, வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. கண்டிப்பாக நீங்கள் ஆபத்திலிருந்து உங்களை காத்து கொள்ள வேண்டும். எப்போதும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வண்டி வாகனத்தில் மிகுந்த கவனம் தேவை. உங்கள் குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். உங்கள் குழந்தைகளால் உங்களுக்கு அவமானம் அல்லது குழந்தைகள் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. உங்களை கவனிக்காமல் போவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மிகுந்த எச்சரிக்கையும் மிகுந்த பொறுமையோடு கடந்து சென்றால் வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து கொள்ளலாம். தேவையில்லாமல் பேசினால் பிரச்சனைத்தான் வெளியில் வரும். கணவன் மனைவிடையே மிகுந்த கவனம் தேவை. பெண்களாக இருப்பவர்கள் மௌனமாக இருப்பது சிறப்பு. ஏனென்றால் பெண்களுக்கு பெரிய அளவில் ஒன்று சந்தோஷமாக இல்லை. அரசு ஊழியர்களுக்கு மிகப்பெரிய கஷ்டத்து காலத்தை கொடுக்கும். அரசியல்வாதிகளுக்கும் அவள் நன்றாக இல்லை. அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய தோல்வி, மிகப்பெரிய அவமானங்கள், செலவு, நஷ்டம், கஷ்டம் என இதெல்லாம் உங்களுக்கு வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. அதே சமயத்தில் மிகப்பெரிய அளவில் நீங்கள் ஆபத்துகள், விபத்துகளும் சந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மேலும் அரசு ஊழியர்களை பொறுத்தவரை மேலதிகாரி எரிச்சலுக்கும், மேலதிகாரியிடம் அவமானப்படுவதற்கும், சஸ்பெண்ட் செய்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மிகுந்த கவனமாக செல்ல வேண்டும். இது குரு பயிற்சிக்கும் இல்லை, சனி பயிற்சியும் சேர்த்து, இரண்டுக்கும் சேர்த்துதான் பலன்களை சொல்கிறேன். எனவே கவனமாக இருக்க வேண்டும். எதைத்தான் நாம் கவனமாக இருந்தாலும் கூட நம் கையை மீறி எங்கேயோ ஒரு பக்கம் நாம் மாட்டிக்கொண்டு அவமானங்களை சந்திப்பதற்கு வாய்ப்பு நிறையவே இருக்கிறது. சரி, இதற்கு என்னதான் தீர்வு? மாணவர்களை பொறுத்தவரை, படிக்கும் குழந்தைகளை பொறுத்தவரை பெரிதாக குரு பகவானும் சனி பகவானும் யாரையும் படிக்கும் குழந்தைகளும் கை வைப்பதில்லை. எனவே படிக்கும் குழந்தைகள் பிரச்சனை இல்லாமல் நீங்கள் படிக்கலாம். சற்று மனம் அமைதி இல்லாமல் இருக்கலாம், மன கஷ்டம் இருக்கலாம், இது போன்ற விஷயங்கள் இருக்கலாம். சரி, இதுக்கெல்லாம் என்ன செய்யலாம் என்றால், ஒன்றுமில்லை, ஆலங்குடி தான் குரு பகவான் தான் மருந்து, அவர்தான் பரிகாரம். எனவே திரு ஆலங்குடி, கும்பகோணம் இருக்கக்கூடிய கும்பகோணம் அருகே திரு ஆலங்குடி குரு பகவான் ஸ்தலத்தில் குரு பகவானை சென்று அவரிடம் நமஸ்காரம் செய்யுங்கள். வசதி இருந்தால் அர்ச்சனை செய்யுங்கள். இன்னும் கொஞ்சம் வசதி இருந்தால் ஒரு அபிஷேகம் செய்யுங்கள். அபிஷேகம் அர்ச்சனை செய்து அவருக்கு மனமார பிரார்த்தனை செய்து அங்குள்ள ஏழைகளுக்கு ஒரு 11 நபர்களுக்கு அன்னதானம் செய்யுங்கள். கண்டிப்பாக நன்றாக இருப்பீர்கள். உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஜீவ சமாதிகளுக்கு நிறைய சென்று வாருங்கள். உங்கள் வாழ்க்கை சுபிட்சமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் நலமோடும் வளமோடும் வாழ்வீர்கள். இனி உங்கள் வாழ்க்கையில் வசந்த காலம் மெல்ல ஆரம்பிக்கும். ஆனால் இந்த குரு பயிற்சி முடிந்தால்தான், அதே போல் சனி பயிற்சி முடிந்தால்தான் உங்கள் வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள்.
நிச்சயமாக கடந்து போங்கள், காலங்கள் சுழலும். நிச்சயம் உங்கள் குலதெய்வத்தை வழிபடுங்கள். குலதெய்வம் ஆசீர்வாதம் இருந்தால் அனைத்து வெற்றிகரமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.